ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் இந்தியாவுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இதுதான் எங்களுடைய வீடு. ஸோ இது 2 ஸ்டோரி ஹோமு. ஸோ 2 ஸ்டோரி, அப்புறம் அது போக பார்த்திங்கன்னா மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் போட்டிருப்போம். ஸோ அதுக்கு உள்ளே ஆக்சஸ் இருக்குது. இல்லை 3rd ஃப்ளோருக்கு ஆக்சஸ் வெளியே கொடுத்துருக்கோம். மற்ற 2 ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து போகிற மாதிரியும் இருக்கும், வெளியிருந்து போகிற மாதிரியும் ஸ்டெப் கொடுத்துருக்கோம். மேலே 2nd ஃப்ளோர் நாங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம். ஸோ இப்போ வாங்க அப்படியே எங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு 2 பாம் ட்ரீ வச்சுருப்போம். இந்த பாம் ட்ரீ ரொம்ப நாளாக வளரவே இல்லை. அதுக்கப்புறம் பெரிய பாட்டில் வச்சதுக்கப்புறம் இப்போ நல்லா வளருது. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு வாழை மரமும் இருக்கும். வாழை மரம் நாங்கள் ஒரு பெரிய பாட்டில் தான் வச்சுக்கிறோம், பெரிய கேன் அதில் வச்சுக்கிறோம். அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா ரைட் சைடு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய செடிகள் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்போம். போன வருஷம் இல்லை 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கத்திரிக்காய் செடியில் இங்கே வச்சுருந்தோம். இப்போ நான் அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் குரோட்டன்ஸ் செடியில் வச்சுக்கிட்டு நடுவில் ஏதோ சுண்டக்காய் செடி ஏதோ வச்சுருக்காங்க. மாதுளை இருந்தது, முன்னாடி ஒரு பெரிய மாதுளை இருந்தது, அதை வெட்டிட்டோம். இப்போ சின்னதாக வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் அதை இங்கே பார்த்திங்கன்னா 2 தேக்கு மரம் எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து வச்சது. நல்லா வளர்ந்துருக்கு தேக்கு மரம் இந்த 2 இயர்ஸில். இது ஜாதி மல்லிகை செடி. அதில் பூத்துச்சுன்னா நிறைய பூக்கள் வரும். இப்போ சீசன் இல்லை, ஒரே ஒரு பூ மட்டும்தான் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த உடக்காலாம் இருக்கு இல்லையா, அது வெளியே எங்களுக்கு ஒரு வேப்ப மரம் இருக்குது. அது உடக்கா அப்பப்போ எல்லாத்தையும் கடிச்சு வச்சுட்டு போயிடும். எனக்கு இங்கே ஸ்குருல் தொல்லை மாதிரி எங்கள் வீட்டில் அங்கே பார்த்திங்கன்னா உடக்காய் தொல்லை, செடியிலலாம் கடிச்சு வச்சுட்டு போயிடுது. இது பார்த்திங்கன்னா செவ்வாழை மரம். இலை பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குரோட்டன்ஸ் செடியெல்லாம் இருக்குது, துளசி, அப்புறம் கொஞ்சம் குரோட்டன்ஸ் செடி, இந்த மாதிரி செடிகள். இதே செடி அங்கே நான் யூஎஸில் வச்சுக்கிறேன். அது பிங்க் கலர் ஃப்ளவர் வரும், இது எல்லோ கலர் ஃப்ளவர். ஆமாம், அப்புறம் இங்கே துளசி இருக்குது, துளசி செடி. அப்புறம் இது பெரண்டை செடி இருக்குது, நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. தேவைப்பட்டால் எடுத்து கொஞ்சம் உடச்சி சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். இது சேனைக்கிழங்கு செடி. சேனைக்கிழங்குக்கு நீங்கள் பாத்திரம் வச்சிங்கன்னா நல்லா பெரிய வட்டமாக இருக்கிற பாத்திரம் வைக்கணும். ஏன்னா சேனைக்கிழங்கு நல்லா பெருசாக வளரும். அதனால் நல்லா பெரிய பாட்டாக வச்சுக்கணும், இல்லைன்னா பூமியில் வச்சிடணும். இங்கே மோஸ்ட்லி நாங்கள் கீழே செடிகள்லாம் வைக்காதுக்கு காம்பவுண்ட் ஓரமாக எங்களுக்கு நிறைய இடம் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் செடி வைக்க விட மாட்டாங்க கீழே. அது தண்ணி எல்லாம் காம்பவுண்ட் வால்லாம் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி பாட்டில் தான் வச்சுக்குவோம். ஒரே ஒரு சின்ன ஏரியாவில் மட்டும் அப்படியே கீழே வச்சுருப்போம். இது மல்லிகை இல்லை, சாமந்தி. இது எங்கள் முருங்கை மரம். அதுவும் நாங்கள் ட்ரம்மில் தான் வச்சுக்கிறோம். ஆனால் இந்த முருங்கை மரத்தில் காய் அநியாயத்துக்கு ரொம்ப லென்த்தாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு காப்பு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 ஃபீட் அளவுக்கு இருந்தது அந்த முருங்கைக்காய். இப்போ கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்குது, ஒரு 2-2.5 அடி இந்த மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கறிவேப்பிலை மரம். நிறைய பழங்கள்லாம் வந்திருக்கு. கறிவேப்பிலை பழம்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு தெரியல, நான் சாப்பிட்ருக்கேன். ஒரு மாதிரி கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். இது பீர்க்கங்காய் எங்கள் வீட்டில் எவ்ரி இயர் நாங்கள் போடுவோம். போடுறதுக்கு வஞ்சனம் இல்லாமல் நிறைய காய் கிடைக்கும். நாங்கள் சாப்பிட்டது போக மேல் வீட்டுக்காரங்களுக்கு, பக்கத்து வீட்டில் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்போம். நல்ல காய் வரும். பீர்க்கங்காய் அப்புறம் பாவக்காய் ரெண்டுமே சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், குட்டியாக வந்தது தெரியுதா?
இந்த மாதிரி குட்டியாக நிறைய வந்திருக்கு. இப்போ தெரியாது நம்மளுக்கு, தேடி பிடிச்சி நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா நல்லா தெரியும். இந்த பேஸ்கெட்டில் இருக்கிற பீர்க்கங்காயும் முருங்கைக்காயும் வந்து நம்ம வீட்டு கார்டனில் பறித்தது தான். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து மல்லிகை. இந்த மல்லிகை வந்து செம்ம வாசனையாக இருக்குங்க. பூத்துச்சுனாலும் வந்து ஒரு 2-3 முழம் பூ கிடைக்கும். கட்டலாம் அவ்வளோ வரும். முன்னாடி வந்து இந்த இடத்துல நாங்கள் வாழை அப்புறம் வந்து மல்லிகைப்பூ இந்த 2 மட்டும்தான் வச்சுருந்தோம். அவ்வளோ வாழை மரம் இருக்கும். கல்யாண வீட்டுக்காரங்களாம் வந்து எங்கள் வீட்டில் கேட்டு வாங்கிக்கிட்டு போவாங்க. அவ்வளோ வாழை மரம் வச்சுருப்போம். இங்கே பின்னாடி வந்து உட்கார்றக்கே வந்து நல்லா வாழை மரம் காற்று ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் வெட்டிட்டு இங்கே ரூம் போட்டோம் நாங்கள். அதனால் வந்து இப்போதைக்கு வாழை மரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாட்டில் தான் வச்சுருக்கோம். இங்கே ஒரு துளசி இருக்குது. இது நல்ல காரமாக இருக்குது இந்த துளசி. சளின்னா அப்படியே நீங்கள் அப்படியே பறித்து வாயில் போட்டு சாப்பிட்லாம். துளசி அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முள்ளங்கி அப்புறம் வந்து கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரிலாம் வந்து இங்கே வச்சுருவோம். அதில் 2-3 முள்ளங்கி வச்சதில் ஒன்று தான் வளர்ந்துருக்கு, தெரியுதா? ஸோ இன்னும் 2-3 பட்டு போயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மீண்டும் வைக்கணும். இங்கே வந்து கொஞ்சம் மிக்ஸு பாவக்காய் கொடி அப்புறம் சங்குப்பூ ரோஸஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய அப்படியே பாட்டில் வச்சுருப்போம். கீழே வந்து அதுக்கு அழகாக ஸ்டாண்டு. ஸோ வந்து கீழே உங்களுக்கு எதுவும் பூச்சியெல்லாம் இருக்காது. வீட்டில் பசங்க குழந்தைகள்லாம் இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் கீழே வந்து க்ளீனாக வச்சுக்கணும் இல்லையா? அதனாலே மெயினாக இந்த மாதிரி ஸ்டாண்ட் அடித்து ஸ்டாண்டு மேலே வச்சுருக்குறோம். வெயிலுக்கு வந்து ரோஸஸில் அப்படியே வாடி போயிடுதுங்க. ஃபஸ்ட் டே ரோஸ் அழகாக பூக்குது, செகண்ட் டே பார்த்திங்கன்னா அப்படியே வாடி போயிடுது. பட் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் வெயில் கம்மியாகிடுச்சு கோயம்புத்தூரில். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரீஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே கார்டனிங்கில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. அது போக வந்து அப்பாவும் தம்பி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க கார்டனிங்க்கெல்லாம். ஸோ இப்போ பாவக்காயெல்லாம் வளர்ந்துருச்சு. நீ இதுக்கும் வந்து இங்கே ஒரு பந்தல் மாதிரி போட்டு விடணும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா பாவக்காய், ஒரு சைடு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயும் சூப்பராக வளர்ந்து வந்துடும். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எங்கள் வீட்டு கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.